தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக, உலக அரசியலை பேசுவதற்காக தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். வணக்கம். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கொடூரமானதாக நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்பிலுமே இழப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை பேட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இஸ்ரேல் தரப்புலேருந்து ஐஆர்ஜிசியினுடைய ஒரு படைப்பிரிவு, ஃபசீஜ் அப்படிங்கிற படைப்பிரிவினுடைய தலைவர் குலாம் ரஸா சுலைமானியை கொன்றுட்டோம் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஏற்கனவே உச்சத்தலைவரை கொன்னாங்க, பல தலைவர்களையும் கொன்னுட்ருக்குறாங்க. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தரப்பில் அவர்களுடைய தளங்கள், அவர்களுடைய பொருளாதார மையங்களை இலக்காக வச்சு அழிச்சிட்ருக்குறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகாரம் என்பது ஒரு பன்முனைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்குது. ஒரு தலைவர், ஒரு நாடு, ஒரு சர்வாதிகாரி அப்படி கிடையாது. அங்கே சுப்ரீம் லீடர் அவர் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாலும், ஐஆர்ஜிசின்னு எடுத்துக்கிட்டால் மிலிட்ரி வைஸு அவங்க முடிவெடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் கன்வென்ஷனல் மிலிட்ரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த மத குருமார் சபை இருக்குது, அவங்க தான் இப்போ முஸ்தபா காமேனியை செலக்ட் பண்ணாங்க, அந்த யூனிட் தனியாக இருக்குது. அப்புறம் பாராளுமன்றம் அதிபர் பெசஸ்கியான், அந்த இது ஆட்சி நிர்வாகம் சார்ந்து அவங்க செயல்படுறாங்க. அப்புறம் உள்நாட்டிலே நீங்கள் சொன்ன அந்த பிரிவு துணை இராணுவ பிரிவு, உள்நாட்டில் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கிறது. இப்படி ஈரானுடைய அரசமைப்பு அதிகாரம் என்பது ஒருவரை நம்பி இல்லாமல் ஒரு பல்முனைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதனால் என்ன, இவங்க திட்டமிட்டு பல ஆண்டுகள் உளவு பார்த்து இஸ்ரேலுடைய மொசாத்து அந்த தளபதிகளையும் தலைவர்களையும் அவங்க கொன்னாலும் அந்த அமைப்பை அழிக்க முடியலை. இப்போ இதே ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் சுலைமானின்னு ஒருத்தவரை ஈராக்கில் வச்சு கொண்டாங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் ஒன்றும் ஐஆர்ஜிசிக்கு ஒன்றும் பெரிய சேதம் ஏற்படலை. அப்போ ஒரு தலை வெட்டினாலும் இன்னொரு தலை அங்கே உட்கார்றதுக்கு தயாராக அந்த செட்டப்பை வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ஷியா பிரிவு மத நம்பிக்கையின்படி அவர்கள் இந்த மாதிரி இறந்து போவது, கொல்லப்படுவது, அது நம்ம ஒரு தியாகம், ஒரு கடமை அப்படின்னு நினச்சி அதை கடந்து போகிறாங்க. மற்ற நாடுகள்லாம் நீங்கள் இப்போ அமெரிக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹீரோ மரைனாக இருப்பார் அல்லது மிலிட்ரியில் வேலை செய்வார், அங்கே குடும்பத்தோட குழந்தைகளோட கொஞ்சம் முடியாமல் நாட்டுக்காக தியாகம் பண்ணுற மாதிரி இப்படி சென்டிமெண்ட் எமோஷ்னலாக காமிப்பாங்க. மாறாக நாட்டுக்கு செய்கிற தியாகம் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் காமிக்கிறது குறைவு. குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, குடும்பத்தை மிஸ் பண்ணுறாரு, அதே பெரிய தியாகம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அவங்க மத கடமையிலேயே இந்த தியாகம் என்பது ஒன்று அப்படின்ற முறையில் அவங்க அதை செய்கிறதுனால இது அந்த அமைப்புகளை அழிக்க முடியவில்லை. ஐஆர்ஜிசியை பொறுத்த வரைக்கும் 1979 அந்த இஸ்லாமிய புரட்சி ஐயத்துல்லா பழைய கோமேனி இருந்தார் இல்லையா, அவர் காலத்தில் உருவான ஒரு பிரிவு. அது சுப்ரீம் லீடருக்கு மட்டும் கட்டுப்பட்ட பிரிவு. அது மத ரீதியான தனது கடமையை ஆற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரிவு. அவங்களுக்குன்னு தனியாக மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் உள்நாட்டு படைப்பிரிவு, இப்படி பல வெளிநாட்டு உளவு பிரிவு, இப்படி பல அமைப்புகள் அவங்க கண்ட்ரோலில் இயங்குகிறாங்க. அவங்க சுப்ரீம் லீடருக்கு மட்டும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அவங்க எஃபிஷியண்ட்டான ஆட்களை தான் அதுக்கு எடுப்பாங்க. பயிற்சி ரீதியிலும் சரி, உளவியல் ரீதியிலும் சரி, அப்படி எடுத்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரிவு. இது இஸ்ரேலினுடைய மொசாத்தை எல்லாம் நம்ம ஒப்பிடும்போது எப்படிப்பட்ட அமைப்பு? அது மொசாத் உளவுக்கு மட்டும், உளவுக்கு மட்டும் இது எல்லாமே செய்து, இது மிலிட்ரியினுடைய அனைத்து வகை வேலைகளையும் செய்து, உளவு பார்க்குற வேலைகளையும் செய்து, உள்நாட்டில் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கின்ற வேலைகளையும் ஐஆர்ஜிசியினுடைய இந்த பிரிவு தான் செய்யுது. ஐஆர்ஜிசியில் ஒரு 1,50,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த உள்நாட்டு படைப்பிரிவு இதெல்லாம் சேர்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருப்பாங்க. இது இல்லாமல் கன்வென்ஷனலான ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸாக அது தனி, அதுக்கு தனித்தனி பொருளாதார இதுகளையும் இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பொருளாதார வளர்ச்சியிலையும் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளையும் ஐஆர்ஜிசி இப்போ சமீப காலமாக செய்கிறதாக தகவல்.
அது வந்து ஒரு போர்க்காலத்துக்காக இருக்கும். ஓ. மற்றபடி பொருளாதாரம், ஆட்சியல், அரசு நிர்வாகம் என்பது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் அதிபர் மூலமாக தான் அது நடக்கும். அதனால் இஸ்ரேல் வந்து ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளை தேடி தேடி கொள்வதற்கு எப்படியாவது அந்த படைப்பிரிவை வந்து முடக்கணும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நோக்கம் இது வரைக்கும் நிறைவேறலை. நீங்கள் இப்போ அய்யத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்ட போது கூட பல ஐஆர்ஜிசி தளபதிகள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆனால் அதனாலும் அந்த படைப்பிரிவு ஒன்றும் கலைந்து போகலை. இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கியோ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய 19 அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கியோ ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்புவது வந்து அவர்கள் தான். அவங்க தான் வந்து இடைவிடாமல் தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதனால் வந்து ஈரானுடைய தாக்குதல் வந்து நின்று போகாது. ஒரு கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வரைக்கும் உள்ள கவுண்டு பார்த்தீங்கன்னா 1744 பேர் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 10,000 சிவிலியன் டார்கெட் வந்து தாக்கப்பட்டிருக்குது. அதில் பல மருத்துவமனைகள், பள்ளிகள் அதிகம். பள்ளி குழந்தைகள் 150 பேர் தெற்கு ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து சைனா நிதியுதவி செஞ்சுருக்குது. இன்றைக்கி அமெரிக்க ஊடகங்களே அது வந்து போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது நிலைநாட்டப்பட்டுருச்சு. இப்போ அமெரிக்கா வந்து அதை கவனிக்கிறேன்னு ஒரு சப்பக்கட்டு சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் அவங்க சமாளிக்க முடியலை. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரானில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்கள், வங்கிகள், பள்ளிக்கூடங்கள் இப்படி தானே நடத்துகிறாங்க பொதுவாக. ஆனால் ஈரானுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை விடுத்துட்டு பண்ணுறாங்க பெரும்பாலும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வணிக இடங்கள்லேருந்து நீங்கள் மாறிடுங்க, 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே காலி பண்ணிடுங்க, அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா தாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தாக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நோக்கம் ஒரு மானாவாரியாக வந்து குண்டு போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பி ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு ஃபஸ்ட்டு தலைவர்களை கொண்டாங்க, அப்போவும் ஆட்சி மாற்றம் வரல. அதன் பிறகு வந்து இராணுவ ரீதியான கேந்திரங்களை தாக்குனாங்க, அதுலேயும் அந்த தாக்குதல்கள் நிற்கலை. ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் வந்து நிற்கலை. எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு சொன்னார் ட்ரம்ப் ஒரு வாரத்துக்கு. இப்போ வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பொதுமக்களுக்கே ஒரு பயத்தை உருவாக்கணும், காசாவில் உருவாக்கின மாதிரி அப்படி ஒரு பீதியை உருவாக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்படி பண்ணினால் இன்னும் வந்து அமெரிக்க எதிர்ப்புணர்வு தான் ஈரான் மக்களுக்கு வருமே தவிர அவர்கள் ஒருபோதும் இதற்கு வந்து உடன்பட்டு போக மாட்டார்கள். இன்றும் ஈரான் அரசு வந்து உதவியாக இருக்குது. இப்போ ஈரானுடைய போர் மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதிரியை வந்து டயர்டாகிற வகையில் அவனை வந்து அதிகமாக குண்டு வீச வைத்து அவனுடைய ஆயுதங்களை வந்து காலி பண்ண வைக்கிறது. நீ அதிகமாக அடிக்கிறதுன்னு அடிச்சுக்கிட்டே இரு, நான் மினிமமாக தான் ஒன்று அடிப்பேன், அதே அளவு நான் அடிக்க மாட்டேன். அப்படி அடித்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆயுத பற்றாக்குறை இருக்குது. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலில் 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. இல்லை, ஆனால் இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து உண்மை தானே? அங்கே வந்து செய்திகளை வெளியில் கசிய விடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இல்லை, அது உண்மை இல்லை தான். அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டதே 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா உண்மையிலே காயமடைஞ்சவங்க கண்டிப்பாக அதிகமாக தான் இருப்பாங்க. நம்முடைய கேள்வி, அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டமாக இருக்கட்டும், மற்ற இந்த பேட்ரியாட்டிக்கு இதெல்லாம் தாண்டி ஈரானுடைய ஏவுகணைகள் போய் தாக்கி அவன் சொல்கிற கணக்குப்படியே 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றி தானே. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இப்போ காசாவில் இருந்தலாம் அப்படி ஒன்றும் நடக்கலை. காசாலேருந்து ஹமாஸ் வச்சிருக்கிறது ஒரு ஹோம்மேட் ராக்கெட்டு தான். அதெல்லாம் சுலபமாக தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்ரேலை வந்து பெரிய அளவுக்கு தாக்க முடியலை. ஹிஸ்புல்லா கூட ஓரளவு தாக்கியிருக்கிறாங்க, இப்போவும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஈரானுடைய நோக்கம் வந்து அவனுடைய ஆயுதங்களை அழிக்க செய்து அப்படி ஒரு நெருக்கடியை உருவாக்கி அப்படி ஒரு டயர்டாக்கி அந்த சமயத்தில் வந்து நம்ம அடிக்கிறத வந்து அதிகப்படுத்துறது. அப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தான் கூடுதலான இந்த மிசைல்ஸை வந்து ஏவி இருக்கா ஈரானில்? ஆமாம், ஈரானை விட அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஏவி இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அவங்க தான் அதிகமாக தாக்கியிருக்கிறாங்க. அதான் 10,000 சிவிலியன் டார்கெட்டுன்னு பாருங்களேன். ஒரு ஆயிரக்கணக்கான முறைகளில் வந்து குண்டு வீசியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால், மற்ற இடங்களில் நிறுத்தி யூரோப்லேயோ தென்கொரியாவிலேயோ நிறுத்தி வைத்திருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் இங்கே கொண்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மரைன்ஸ் 2500 பேரை ஒரு கப்பலில் வச்சு கொண்டு வராங்க. நீங்கள் சொல்கிறது ஜப்பான்லேருந்து. ஜப்பான்ல இருந்து
அதே போல் வந்து அமெரிக்காவில் அந்த இராணுவ தளவாட முதலாளிகளெல்லாம் சந்தித்து நீங்கள் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ இந்த போரில் வந்து லாபம் அடைய போகிறது அவங்க தான், அதை வந்து செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் போடுற குண்டு ஆயுதங்கள்லையுமே வந்து அமெரிக்கா உதவி செஞ்சு தான் இஸ்ரேல் செய்கிறது. அப்போ இது குறைஞ்சிட்டே போனால் என்ன செய்கிறது? இப்போ வளைகுடா நாடுகளுக்கு வந்து அமெரிக்காவில் முழு நம்பிக்கை இல்லை. இவன் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் போர் முடியணும், 2 வாரத்தில் போர் முடியணும். இப்போ ட்ரம்ப் வந்து போர் வந்து நாங்கள் இலக்குகளை நிறைவேற்றி விட்டோம், சீக்கிரம் முடிச்சிருவோம், இந்த வாரம் முடிப்பீங்களேன்னா இந்த வாரம் முடிக்க முடியாது, அடுத்த வாரத்தில் முடிச்சிருவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி உளர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் நினைத்தது போல் அந்த இலக்கு வந்து நடக்கலை. அப்போ வளைகுடாவில் வந்து அது குவைத்தா, கத்தாராக இருக்கட்டும், பஹ்ரைனு, ஓமனு, சவுதி அரேபியா, UAE, இந்த எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள், விமானத்தளங்கள் துல்லியமாக ஈரானால் தாக்கப்படுகிறது. அடுத்தது, ஈரானில் வந்து பேங்க்கு இந்த மாதிரி நிறுவனங்களை தாக்குனதுனால அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனங்களை தாக்குவோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு. அறிவித்த பிறகு துபாயில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் இருந்தெல்லாம் ஊழியர்கள் அகற்றப்பட்டிருக்கிறாங்க. அகற்றப்பட்டு அதை வந்து இன்றைக்கி ஈரான் தாக்குது. அதே போல் வந்து அங்கே எண்ணெய் வயல், எண்ணெய் நிறுவனங்களில் வந்து அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களையும் ஈரான் வந்து தாக்குது. அதனால் அந்த உற்பத்தியெல்லாம் இன்றைக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ ஈரானுடைய நோக்கம் அமெரிக்கா இஸ்ரேலை நீண்ட காலம் போரில் ஈடுபட வைத்து களைப்படைந்து காலி செய்ய வைக்கிறது. அடுத்தபடியாக பொருளாதார ரீதியாக கல்ஃபை வந்து முடக்குவது. கல்ஃபை முடக்குவதன் மூலமாக உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்துவது. அதற்கு காரணம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஏன்னா இந்த போரை தூக்கியது அவங்க தான். அப்போ உலக நாடுகள்லேருந்து ஒரு அழுத்தம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வரும். அடுத்தது, வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவை பற்றிய ஒரு நேர்மறையான ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறது. அவனை நம்பி சக முஸ்லீமை கொல்வதற்காக நீ இராணுவ தளங்கள் வைத்து உதவாதே, இனி அவனை நம்பாத அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வருவதற்காக இந்த 3 இலக்குகளை வைத்து கொண்டு ஈரான் வந்து செய்கிறது. இப்போ இதன்படி வந்து பார்த்தால் இந்த போர் வந்து ஈரான் விரும்பிய அந்த திசையை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு இழப்புகள் அதிகமே இருந்தாலும் கூட ஒரு நீண்டகால நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இத்தகைய நோக்கங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இலக்குகள் மீது தாக்குதல், இதை வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் நடத்தி இந்த பிராந்தியத்திலே அமெரிக்கா இருக்கக்கூடாது, அமெரிக்க முதலீடுகள் இந்த அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை வந்து தொடச்சி காலி பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தாக்குதல் வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறதா ஈரானுடைய தாக்குதல்? அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலகம் முழுவதும் வந்து 20% எண்ணெய் வந்து சப்ளை ஆகுது. இதை வந்து ஈரான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை தவிர மற்ற கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம். ஆனால் மற்ற கப்பல்களும் சுலபமாக போயிட முடியாது. நீங்கள் ஈரான்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும், தனித்தனியாக டீல் போட்டுக்கணும். இப்போ இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், கொச்சியில் வந்து ஒரு ஈரானுடைய கடற்படை கப்பல் இருந்தது இல்லை, அப்புறம் இலங்கையிலேருந்து ஒரு 30 வீரர்களை காப்பாற்றினாங்க. அவங்களையும் இங்கே இருக்கிற வீரர்களையும் ஈரானுக்கு வந்து அனுப்புகிறதா ஒரு டீல் பேசி அதன்படியில் தான் 2 கப்பல்கள் வந்து வந்திருக்கு. இப்போ ஜெய்சங்கரே வெளியுறவுத்துறை அமைச்சகமோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட நாங்கள் ஒரு டச்சில் இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், இந்த சமயத்தில் இதற்கு மேல் எதுவும் தெரிவிக்க முடியாது அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஈரான் எங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லலை. மற்றபடி இந்தியா வந்து ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் வரும்போது ஈரானுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்தது. ஆமாம் இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம். அப்போ இவர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தார், அதுக்கு 2 நாள் கழித்து தான் இஸ்ரேல் வந்து அடிக்கிறான். அதனால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது. அதனால் இப்போ ஹோர்முஸ் அந்த நீரிணையை வந்து மூடுவதனால அது போக வந்து கல்ஃப் நாடுகள், பல நாடுகள் வந்து உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. இயற்கை எரிவாயுவாக இருந்தாலும் சரி, குரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, எண்ணெயை வந்து உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. இப்போ போன கப்பல்கள் ஏற்கனவே லோடு ஏற்றின கப்பல்கள், அதை வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு மற்ற நாடுகளாக இருந்தால் விடுறாங்க. அப்போ ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து வரணும்னு சொன்னால் அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கு அனுமதி இல்லை. அங்கேயும் உற்பத்தி நிறுத்தினதுனால ஈரானுக்கு நட்பு நாடுகளும் அங்கேருந்து கொண்டு போக முடியாது.
வேணா சைனா மட்டும் வந்து ஈரான்லேருந்து வாங்கிட்டு கொண்டு போகலாம், அது அமெரிக்கா வந்து அனுமதிக்காது. சைனாவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ரிசர்வ் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து 5-6 மாதங்கள் ரிசர்வ் இருக்குது, தேவைன்னா ரஷ்யாட்ட வாங்கிக்கலாம், அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஆசிய நாடுகள் ஃபுல்லாக, நீங்கள் பாகிஸ்தான் இந்தியாவில் தொடங்கி ஸ்ரீலங்கா, அதன் பிறகு தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, தென்கொரியா, ஜப்பான் வரைக்கும் இதனுடைய பாதிப்பு அதிகம். இப்போ இந்த நாடுகள்லாம் வந்து பல நாடுகள், வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், 4 நாள் தான் வாரத்தில் வந்து வேலை. அடுத்தது வந்து ஃபியூல் விலை, எண்ணெய் இல்லாதனாலே. ஆமாம், இது எண்ணெய் இதை வந்து தட்டுப்பாடை குறைக்கணும், எண்ணெய் செலவழிக்கிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து வியட்நாம் வரைக்கும் பல நாடுகள் இதை அப்ளை பண்ணி நடைமுறை, கோவிட் மாதிரி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது எரிபொருளுடைய விலை என்பது நாட்டுக்கு நாடு வந்து 15%லேருந்து 50% வரை விலை ஏறி இருக்கிறது. அப்போ இது ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு வரும். அடுத்தது கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு வந்து யூரோப்புக்கு போகுது. அதற்கு முன்னாடி ரஷ்யாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கத்தார்ட்டேருந்து நிறைய வாங்குறாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு அது பிரச்சனை, அந்த எரிவாயு போலன்னா அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ இதனால் என்ன ஆகும், சங்கிலி தொடர் போல் வந்து அடுத்தது உணவுப் பொருள் விலை ஏற்றம் வரும். ஏன்னா நீங்கள் எரிபொருள் இருந்தால் தான், இப்போ நாமக்கல்லில் முட்டையை வந்து நம்ம சென்னைக்கு கொண்டு வரணும்னா லாரியில் வச்சு தான் கொண்டு வரணும். டீசல் விலை ஏற்றுனீங்கன்னா இப்போ முட்டை விலை ஏறும், ஊட்டியிலேருந்து வரக்கூடிய காய்கறி விலைகள் ஏறும். இப்படி சங்கிலி தொடர் போன்ற விளைவுகள் வந்து ஏற்படுது. அப்போ உலக நாடுகள் வந்து அமெரிக்காவை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அமெரிக்காவிலும் 15% எரிபொருள் விலையேற்றம் நடந்திருக்குது. இப்போ பேரல் வந்து போருக்கு முன்னாடி $65 $70 இருந்தது ஒரு பேரலு, இப்போ வந்து $100 தாண்டிடுச்சு, 100 103 அப்படின்னு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% விலை உயர்ந்திருக்கிறது. இது இன்னும் உயருன்றாங்க. இன்னும் ஒரு மாதம் போர் நடந்துச்சுன்னா அது 130 நோக்கி போகும். அப்போ இந்தியாவிலெல்லாம் கண்டிப்பாக உயரும். இப்போ எல்பிஜிக்கு 60 ரூபாயும் கமர்ஷியல் சிலிண்டருக்கு 115 ரூபாயும் மோடி உயர்த்திருக்கிறாரு. இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் டீசலும் வந்து கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உலக நாடுகள் வேறு வழி இல்லை, நீங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தலையில் கூட்டி இந்த போரை நிறுத்தினா மட்டும்தான் வாழ முடியும் என்ற ஒரு நிலை உருவாகும். மூன்றாவதாக விவசாயத்துக்கு தேவைப்படும் உரம் இருக்கு இல்லையா, அதுவும் கணிசமாக அங்கேருந்து தான் வருது. நீங்கள் இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட், ஆமாம், இப்போ அந்த உரங்கள் வந்து நிறுத்தப்பட்டால், தட்டுப்பாடு ஏற்பட்டால் விவசாய உற்பத்தி பாதிக்கும். இது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்று, அந்த நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு தானே. ஆமாம், அவங்களுக்கு பொருளாதாரமே போச்சு. நீங்கள் இப்போ கப்பலாக வந்து எண்ணெய் போனாதான், எரிபொருள் எண்ணெய் போனாதான் அவங்க நாட்டுக்கு வருமானம், பொருளாதாரம். அடுத்தது வந்து அவங்க வந்து தண்ணீர் கிடையாது, கடல் நீரை தான் குடிநீராக்கி செய்கிறாங்க. இப்போ அந்த பிளான்ட்டெல்லாம் வந்து முறையாக இயங்க மாட்டேங்குது. இப்போ துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரியில்லா சொர்க்கம் மாதிரி. அங்கே வந்து தனிநபர் வரி வந்து ரொம்ப குறைவு. அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் உங்கள் கணக்கிலே நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஃபினான்ஷியல் சிட்டியாக வந்து இருக்குது. உலகம் முழுவதும் வந்து ஊழல், லஞ்ச பணம்லாம் சேர்த்த பெரிய பணக்காரர்கள்லாம், நடிகர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள்லாம் துபாயை வந்து விரும்புகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுதான். அங்கே வந்து தனிநபர் சுதந்திரம், சொத்து வச்சுக்கிறதுக்கு உரிமை, இதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்குது, ஒரு பொருளாதார மையமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் அடி வாங்கின பிறகு அங்கேருந்து மக்கள் வந்து வெளியேறாங்க. அடுத்தது முக்கியமாக எமிரேட்ஸாக இருக்கட்டும், கத்தார் ஏர்வேஸாக இருக்கட்டும், முக்கியமான விமான நிறுவனங்கள்லாம் வந்து தங்களுடைய போக்குவரத்தை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா ஏர்ஸ்பேஸ் வந்து அங்கே மூடப்பட்டிருக்குது, அவங்களுக்கு அடி. இப்படி இந்த பல்முனை தாக்குதல் வந்தால் கல்ஃப் நாடுகளே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உலக நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கல்ஃப் நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ ட்ரம்புக்கு வந்து வேறு வழி இல்லை. அவர் இடையில புட்டின்கிட்ட பேசினதாக இருக்கட்டும், இந்த போரை பற்றி முன்னே மாறி மாறி பேசுகிறதா இருக்கட்டும். இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு, என்னென்னா யூரோப்பு நாடுகள், ஜப்பானு, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, இந்த எல்லா நாடுகளும் வந்து நேவி கப்பல்களை அனுப்பணும். அனுப்பி வந்து ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியை கடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்கார்ட் கொடுக்கணும், நாங்களும் வருவோம், எல்லாம் வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம், எல்லா கப்பல்களையும் கொண்டு போவோம், பார்த்துருவோம் ஈரானை அப்படின்னு இப்படி வந்து கூப்பிட்டு ஒரு நாடு கூட அதுக்கு ஓகே சொல்லலை. தொடர்ந்து பேசுவோம் ஈரானில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பற்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களாக வந்து கொண்டிருக்கிறது.
தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.